துரத்திட்டு வந்தாக்கா. அவ ரொம்ப நல்லவடி. அவ பேரும் தங்கம், குணமும் தங்கம், நிறம் மட்டும்தான் கருப்பு. அவளுக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க எல்லாம் கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு வேண்டான்னு போயிட்டாங்க. நிறத்தை பார்த்து ஏமாற காலமாச்சே, உனக்கு ஒதுஞ்சு போயிட்டா. ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு போச்சு. எதுக்காக தகரத்தை தட்டிண்டே இருக்கா? அவளோட அப்பா ஒருத்தன் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருக்கானா. இவளை நிச்சயமா கைவிட மாட்டான்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பானுக்கு கால் கேக்குமா. பத்தங்கடி திரும்பி வந்துருவானா. இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா. அதான் தகரத்தை தட்டிண்டே இருக்கா. ஐயோ பாவம்பா. ஒரு நாளைக்கு தேய்க்காம விட்டுட்டு அப்புறம் பல்ல இடிக்கிறது பித்தல. இது பாருக்கா, அசல் தங்க மாதிரி இல்ல. போங்கடி போங்கடி, வேற மனக்கட்டுதுடா. இல்லைன்னா சாஸ்திரியுடைய பொண்கள் போட்டுக்கிறதெல்லாம் தங்கம் நினைச்சிட போறாளா? விடிய காலம் போனேன், இப்பதான் வர்றா. எங்க போயிருந்தேன்? மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டேளா? வந்த உடனே சொல்றேன், கோவிச்சுக்கப்படாது. ஆத்துல மணி அரிசி இல்ல, வெந்தயம் இல்ல, எண்ணெய் இல்ல, கடுகு இல்ல, மிளகாய். ஏது ரூபா? 8 ரூபாய். ஏது என்ன சம்பாதிச்சேன்னு என்னடி எப்படி பாக்குற? திருடல, பிச்சை எடுக்கல, இப்ப வாங்கிட்டியா? 1008 கேள்வி கேட்கிறேன். என்ன என்ன இது? கையெல்லாம் இப்படி கொப்பளிச்சிருக்கு. தர்பைய பிடிச்ச கை குழவிய பிடிச்சா கொப்பளிக்காம என்ன பண்ணும்? மந்திரம் சம்பாதிச்சு கொடுக்காத மாவு சம்பாதிச்சு கொடுத்தது. புரியல? டவுன்ல ஒரு கல்யாண ஆத்துல மாவரைச்ச. மாவரைச்சா? யாராவது பார்த்திருந்தா? தலையில துண்ட போட்டு அரைச்சண்டு அறிவுகட்டல. இது என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வேண்டி இருக்கு? மானத்தோட வாழணும்னா இன்னைக்கு மாவரைச்ச, நாளைக்கு மண்வெட்டியே தூக்குவேன். கடிமாடி, இப்ப என்ன தெரியும்? சுக்லாம்பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சாயே சர்வ விக்னோபசாந்தியே. இல்ல, அப்பா மாவரைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து. அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பார். கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுதா உன்னால? தும்மினாலும் நோக்க சிரிப்புதான், துக்கப்பட்டாலும் சிரிப்புதான். எல்லாம் ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. வேண்டு மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன். வேண்டு மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன். அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன். ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. குழந்தையிலே சிரித்ததுதான் இந்த சிரிப்பு, அதை குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு. குழந்தையிலே சிரித்ததுதான் இந்த சிரிப்பு, அதை குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு. பிறந்ததுக்கு பரிசு இந்த பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா? இது பொண்ணுக்காக இறைவன் தந்த சலுகை அல்லவா? பதமா இதமா சிரிச்சா சுகமா. ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. சாம்பு கேட்டான் ஓகே, தாலி கேரள புரியறதா? ஐயே மாடி, குளம் குளமா
தவம் இருந்து கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது. குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது. குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது, குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது. அதை கொண்டு போய் உண்டு பார்த்த கருவி சிரிக்குது. லலலா, 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 லலலா. பதமா இதமா சிரிச்சா சுகமா, ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது. ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. வேண்டும் மட்டும் கொலுங்கி கொலுங்கி நானும் சிரிப்பேன், அந்த விதியை கூட சிரிப்பினால விரட்டி அடிப்பேன். ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது. ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. லலிதா, என்னவா? நான் உனக்கு கொடுத்தா வாங்கிக்குவியா? ஏதாவது அசட்டுத்தனமா இருந்தா நான் ஒண்ணு கொடுப்பேன், நீ வாங்கிக்குவியா? இது பாரு, புதுசா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக. எனக்காகவா? ஏன்? நீ எப்பவும் ஒட்டு போட்ட புடவையும் கிழிஞ்ச புடவையும் கட்டிட்டு வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இல்லையே. விளையாட லலிதா, இத வாங்கி. ஒரு கண்டிஷன். என்னவா? இந்த ஊர்ல உள்ள மத்த ஆம்பளை பொம்முநாட்டிகள் எத்தனையோ பேர் கிரீசல கட்டிட்டு வராள, அவ எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன் உன் வீட்டுக்கு. ஐயோ, கஷ்டம் கஷ்டம். அப்போ யார் யார் கிரீச புடவைய கட்டிட்டு வரான்னு பாக்குறத இன்னையோட நிறுத்திக்கோ. ஏடி தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, நோக்குது தெரிய வேண்டாம். தங்கவேல் கொடுத்தான் வாங்கிட்டு வந்துட்டு அதை கட்டிக்கலாமான்னு எங்கிட்டே கேக்குறியா? உண்டா உண்டா. இதுல என்னம்மா பெருசா தப்பு? ஏடி தப்புங்கிறது உன் பறவையில இருக்க கிழிசல் மாதிரி பெருசா பழிச்சுட்டு தெரியணுங்கிறியா? கடையில காசு கொடுத்து வாங்குறதுக்கும் கண்டவங்கிட்ட புடவையை வாங்குறதுக்கு வித்தியாசம் இல்ல. நானே கூட வாங்கிக்கிறோம். ஏடி முழுமுழுங்கிற? அப்ப காசு கூட கடைக்கு போறேங்கிறியா? அதுக்கு நான் எங்கடி போவேன்? மனசு கஷ்டமா தான் இருக்கு. கோயில் விக்கிரகம் மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நோக்கு இருக்கிறதெல்லாம் ஓட்டு போட்டதும் கிழிசலும் தான். பொன் தலை எழுத்து அதே மாத்தி மாத்தி கட்டணும் இருக்கு. அது சரி, அவன் கொடுத்த படம் எங்க கட்டு பாக்கலாம்? என்னது? பாலும் படமா கல்யாண பரிசா? ஏதோ ஒண்ணு. ஏண்டி தங்கவேலு புடவையை கொடுக்கறப்போ யாராவது பார்த்தாடா? அப்ப கட்டிக்க பரவாயில்ல. என்ன பண்ற? இல்லாதவா எல்லாத்தையுமா பார்க்க முடியறது? புடவையை கொடுத்தது பெரிய தப்பா சொல்ல வரல, வாங்கிட்டவன் மேலதான் தப்பு. இருந்தாலும் இதுவே வேற மாதிரியா திசை திரும்புறது ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறது நல்லதில்லையா? அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. ஐயோ உடையார்வா, நீங்க தப்பா நினைச்சு கூடாது. நான் ஏதோ உயர்ந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அதன் காரணமா நான் இங்க வரல. 4 வீட்டுக்கு போய் புரோகிதம் பாக்குறவனா, அனுஷ்டானங்களையும் நியமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறவன். உங்க ஆத்துல என்னங்கான ஒழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடக்கூடாது பாருங்க சாமி. வண்டி சக்கரத்துக்கு தெரியாத மேடு பள்ளம், வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பணும். தங்கவேல் நான் கண்டிக்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது. நீங்க போங்க சாமி, நீங்க போங்க. சாப்பாடு கடை ஆரம்பிச்சா சட்டத்தை நடக்கிற மாதிரி இல்ல. சட்டத்தை நீ பாத்துக்கியாக்கா? இல்ல வஜ வஜன் கூட்டமா இருக்குமா? சொல்ல கேள்வி. என்ன பேசி பேசாம இலையை பார்த்து சாப்பிட மாடி. யாரும் சாப்பிட்டு சொல்லக்கூடாது. இலை முன்னாடி உட்காந்து வச்சுட்டா அப்படின்னா சொல்லாதுல்ல. குறுக்க பேசாதே. சாப்பிடறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சாதத்தை தொட்ட கையை வெட்டி விடுவேன். இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இந்த ஆத்துல ஒரு தப்பு நடந்தது. அந்த தப்புக்கு பெரிய வியாக்கியானமோ விளம்பரமோ இப்ப தேவையில்லை. அது என்ன தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது யார் செய்த தப்புன்னு அவளுக்கே தெரியும். அந்த தப்பு உடனே நிவர்த்தி ஆகணும். அது வரையிலும் யாரும் கையால சாத்து தொடக்கூடாது. துளைச்சிடுவேன், துளைச்சு. இந்த மாதிரி காரியங்களை செய்யறதை விட தாயே சோறு போடுங்க தாயே. ராப்பிச்ச தாயே. அம்மா சோறுமா. அம்மா தாயே
வயித்த பதிக்கிறது. அம்மா சோறு போடுமா. இதத்தானே தப்பு தப்புன்னு சொல்றேன். ஆமா, ராபிச்சம்மா புடவையை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிட்ட போட்டு எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடாம எழுந்தா என்ன அர்த்தம்? ராபிச்சம்மா ராபிச்ச. இதுவோ அவளுக்கு தான். புதுசா ஒரு புடவை கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்தேன், வாங்கி கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? என்ன கேட்டியாடா? என்ன கேட்டியாடா நீ? இறக்கப்படுறதுக்கு கூட அப்பாவோட அனுமதி கேட்கணும்னு எனக்கு தோணல. அது யாருக்கும் தான் நான் நம்பல. புரிஞ்சா சரி. என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சா? வெளிப்படையா சொல்றேன், நான் லலிதாவை நேசிக்கிறேன். உன்னை வெட்டி போட்டுடுவேன் ராஸ்கல். அந்த பொண்ணு கல்மிஷம் இல்லாம பழகுனா அவன் மேல ஆசைப்பட்டுட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். டேய், டேய், டேய். கழுத்து நினைச்ச உன்னை கொண்டு போட்டுடுவான் யோக்கிய ராஸ்கல். அது ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி? எதுடா அது? எதுக்கு எடுத்தாலும் இந்த காலம் கிட்ட இந்த காலத்தை அப்படின்னா வெட்டி கிழிச்சிட்டீங்க. டேய், இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளை மறந்தாகணும்டா. இல்லன்னா நீ என் மகன்றத நான் மறந்துட மாட்டேன். எல்லா அப்பாவும் வழக்கமா சொல்றதானே இது. அப்படின்னா அவளை மறக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்றேன். அயோக்கிய பையல, டேய், உன்னை முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. வீட்டை விட்டு வெளியே போட, அவ்வளவுதானே? பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டலாங்கிற அகௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம். பையனே ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேரு எனக்கு வரட்டும். வரேன்.